நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் 10 தங்கம் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் சர்வதேச இந்தோ நேபாள் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. தடகளம், கபடி, கிரிக்கெட், சிலம்பம், யோகா, கராத்தே, கைப்பந்து, கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கி நடைபெற்ற இப்போட்டிகளில் பல்வேறு நாடுகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பில் கோவை வடபள்ளி பகுதியைச் சேர்ந்த வருண், தற்காப்பு கலைக்கூடத்தைச் சேர்ந்த 7 மாணவர்கள் சிலம்பம் பிரிவில் பங்கேற்று 10 தங்கப்பதக்கங்கள் மற்றும் 4 கோப்பைகள் வென்று முதல் இடத்தை பிடித்தனர். மேலும் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வருண். நான் வடவள்ளியில் வருண் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிட்டு வரோம், இண்டோ நேபாள் டோர்னமெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நேபாளும் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் நம்ம இந்தியா தான் வின் பண்ணியிருக்கோம். இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியா தான் இப்போ நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். சிலம்பமில் செப்பரேட் ஈவெண்ட் நிறையா ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம். லைக் சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வால், வேல்கம்பு, அந்த மாதிரி செப்பரேட் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ அதே அசோசியேஷனில் எனக்கு இப்போ ஸ்டேட் செக்ரட்டரி போஸ்டிங் எனக்கு இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்பா ஸ்டேட் பிரசிடென்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்ரீ கிருஷ்ணாதித்யா காலேஜாக செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸில் பார்ட் டைமாக சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க வடவள்ளியில். இவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, ஸ்ரீதேவி மேம்ன்றவங்க வின் பண்ணி இவங்க பண்ணதுக்கு இப்போ அவங்க போஸ்டிங் இத்தனை நாளாக ரெகுலர். இப்போ நாங்கள் ரெகுலராக நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி அந்த அசோசியேஷனில் ரெகுலராக வின் பண்ணிட்டு இருக்கனால இந்தியா தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி எங்களுக்கு போஸ்டிங் அந்த அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. 750 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஜாயின் வந்திருந்தாங்க. அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், நிறையா கண்ட்ரிலேருந்துமே வந்திருந்தாங்க. லைக் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்துமே உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சிலம்பத்துக்கு 69 பேர். அதான் இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னு போகும்போதுமே நம்ம தமிழோட கலைகள் நம்ம வெளிநாட்டிலையுமே நல்ல டஃப், நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாங்க. நேபாள் அவங்களோட பண்ணும்போதுமே எங்களுக்கு நல்லா காம்படிட்டிவாகவும் இருந்துச்சு. அவங்களோட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபைட்டெல்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. நம்மளோட நல்லா ஃபைட்லாம் நம்ம கவர்மெண்ட் தான் இது முன்னாடி கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் இன்னும் நல்லா இதுக்கு கொடுக்கணுன்ற நான் கேட்டுக்கிறேன். ஆனால் நம்மளோட கலைகள் வெளிநாடுகளும் கூட நல்லா அதை முன்னெடுத்து கொண்டு வராங்க. ஆனால் நம்மளோட ஸ்டேட்டு, நம்மளோட கலையை முன்னெடுத்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதை கொண்டு வரணுன்றது என்னோட கோரிக்கையை வச்சுக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. என்ன மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்றபடி நீங்கள் ஃபுட்பால், கபடி, சிலம்பம் அந்த மாதிரி அதெல்லாம் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா டெவலப்பிங்காக இருக்குது. ஆனால் சிலம்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா அசோசியேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சே தவிர இதுக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட்டாக எந்த இதுவுமே உங்களுக்கு இன்னும் ஃபார்ம் பண்ணலை. அது ஃபார்ம் பண்ணி நம்மளோட கலையை இன்னும் நல்லா பெருசாக கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு.